இன்றைக்கி காலையில் எழுந்து கலர் கோலம் போட்டுட்டு தூங்கிட்டேன். ஆக்சுவலாக இது வெளியில் போகும்போது விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது தான். லேட்டாக தான் எழுந்திருந்தோம். எல்லாருக்குமே லீவாக இன்றைக்கி மீன் வாங்குகிற ஐடியா இருந்தது. பசங்க வந்து லீவுன்றதுனால நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களையுமே கூப்பிட்டுட்டு போயிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு தான் மீன் வாங்கிட்டு வரோன்றதுனால அவங்களுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. இது வரைக்கும் எத்தனையோ தடவை போயிருக்கோம். ஒரு டைம் கூட பசங்களை கூப்பிட்டு போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பசங்க பார்த்ததுமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. இந்த பீச் பக்கத்துலேயே வந்து ஒரு கல்லறை இருக்கும். அதனால் பசங்க இந்த பீச்சுக்கு வச்ச பேர் வந்து சுடுகாடு பீச். அப்படி தான் சின்ன பாப்பா சொல்லிகிட்டு இருந்தா. எங்கே வந்திருக்கோம், நம்ம சுடுகாடு பீச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீட்டிலே இருந்தால் அவங்களுக்குமே ஒரு மாதிரி தானே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்காது. பீச்சில் போயிட்டு அந்த உயிரோடு இருக்கிற அந்த மீன், நண்டு இதெல்லாம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அட்லீஸ்ட் நமக்கு அந்த சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு போனோம். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. நண்டு நிறையா மீனெல்லாம் உயிரோடு இருந்துச்சு. பார்த்துட்டு கத்திட்டு இருந்தாங்க, உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கொஞ்சம் நேரம் பீச்சில் கால் வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்தோன்னா உள்ளெல்லாம் இறங்கியெல்லாம் வர மாட்டோம். மேலே நின்று கரையோட பொருள் என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு போயிடுவோம். பசங்க வந்ததுனால இதில் கால் வைக்கலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுனால கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயுமே கால் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். அது கொஞ்சம் அமைதியாக நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வர அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தபோது. அப்புறம் கரையில் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒதுங்கி இருந்தது. அதில் இது ஒன்று இதுதான். இதுக்குள்ளே முத்து இருக்கும்னு இப்போ பாப்பா சொல்லி அதை எடுக்க சொன்னால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்து நான் எடுத்திருந்தேன். நிறைய மீன் வந்து கரையில் செத்து போய் கிடந்தது. இது ஒரு மாதிரி பஃப்பாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கன்னியாகுமரி சைட்லலாம் இந்த கிளாத்தி மீன் அப்படின்னு இந்த மீனை சொல்லுவாங்க. இது நிறைய பேர் சமைப்பாங்க. அந்த மீன் இங்கே அனாமத்த நிறைய கிடந்தது கரையில். இங்கே யாரும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நானும் சமைச்சு பார்த்ததில்ல. அப்புறம் இந்த மீனெல்லாம் பிடிச்சி விளையாடி இருந்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இந்த ரொம்ப நேரம் கழித்து தான் நான் அந்த சட்டியில் கொட்டினேன் நண்டை. அப்பயுமே நிறைய நண்டு உயிரோடு தான் இருந்துச்சு. இவ்வளோ நண்டு எனக்கு 100 ரூபாய்க்கு கிடச்சிது. 100 ரூபாய்க்கு இந்த நண்டு வாங்கலாமான்னு சொல்லுங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. என்ன தான் நம்ம நண்டு எறா எது வாங்கினாலும் நம்ம தலைவருக்கு இது சங்கரா மீன் வாங்கிடணும். அது சும்மா 4-5 மீனாக இருந்தாலும் அந்த மீனை கண்ணால் பார்த்து கையால் எடுத்தால் தான் மீன் வாங்கிறதுக்கான அர்த்தமே தலைவருக்கு. அதனால் அந்த மீன் இது இவ்வளவும் வந்து 200 எண்ணி பார்த்தா 10 மீன் தான் இருந்தது. 200 சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பகல் 1:30 மணிக்கு உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, போட்டுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நண்டு கிரேவி நான் எப்படி வச்சேன் அப்படின்றத நான் உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இதை மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி வச்சது நல்லாவே இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் தாளிச்சிட்டு ஒரு 3 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா கீனி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அப்புறம் அது கூட ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கிட்டேன். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டு அது எல்லாமே சேர்த்து ஒன்றா வதக்கிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் பக்கம் போட்டுக்கிட்டேன். இதையுமே போட்டு நல்லா இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நண்டு கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் போட்டிருந்தேன். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். மசாலானா பெருசாக எதுவும் இல்லை. நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, அவ்வளோதான். மசாலான்னு நான் இன்றைக்கி இது தான் சேர்த்தேன். என்றைக்குமே நான் இது தான் சேர்ப்பேன். எக்ஸ்ட்ராவாக அந்தந்த கிரேவிக்கான மசாலாலாம் நான் சேர்க்க மாட்டேன். இதுவே நல்லா தான் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டேன். அந்த கேப்பில் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுட்டேன். அதுக்குமே சேம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு அரை லெமன் அதை மட்டும் புழிஞ்சு விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே பரட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா மீன் நல்லாவே இருக்கும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து சாப்பிடும்போது மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்குமே இருந்தது. இந்த கேப்பில் நல்லா கிரேவி கொதித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நண்டு சேர்த்துக்கிட்டேன். நண்டில் வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நண்டுலேயே தண்ணி விடும். அதுவும் இல்லாமல் நம்ம கிரேவியாக செய்கிறோன்றதுனால தான் இன்றைக்கி நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருந்தேன். அப்படியே எல்லா நண்டையும் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நண்டு வந்து கல் நண்டு, வெள்ளை நண்டு, இந்த மாதிரி எல்லா நண்டுமே வந்து கலந்து தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ வெள்ளை நண்டை விட கல் நண்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். உங்களுக்கு யாருக்காவது கல் நண்டு பிடிக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுட்டேன்.
ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நண்டு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு ஜாரில் ஒரு 4 பல் தேங்காய், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். நான் பொதுவாக தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். நான் லாஸ்ட் டைம் நண்டு கிரேவி வச்சப்போ ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் மிளகும் தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாகவே கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மிளகோட இது வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு, அதாவது எடுத்து கொடுத்துச்சு கிரேவியோட டேஸ்ட்டு. எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அதையுமே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதித்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நான் கிரேவி இறக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி நான் இப்படி தான் செஞ்சுருந்தேன். நிஜமாவே நல்லாவே இருந்துச்சு. யாராவது பிகினர்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு கிரேவி வைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், பெருசாக எதுவும் கஷ்டம் எதுவும் இல்லை, ஈஸி தான். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஆல்ரெடி இதை விட நல்லாவே நண்டு கிரேவி வைக்க தெரியும்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் நண்டு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ரசமுமே கொதிக்க விட்டுட்டு இன்னொரு பக்கம் மீன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் பக்கம்லாம் மீன் ஃப்ரைனா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கிறது தான் நாங்கள் மீன் ஃப்ரைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சைடெல்லாம் வந்து எண்ணெய் வானலில் ஊற்றி அதில் முங்க வச்சு எண்ணெயில் மீனை முங்க வச்சு அதை வந்து வறுத்து எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே நான் சாப்பிட்ருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இது வந்து சூடாக சாப்பிட்டாலும் சாஃப்டாக தான் இருக்கும், ஆறி போய் சாப்பிட்டாலும் சாஃப்டாக தான் இருக்கும். அந்த மீனோட ஃப்ளஷில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் எண்ணெயில் முழுக வச்சு வறுக்கும்போது சூடாக சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்குது, ஆனால் ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடுது. நான் அதை பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறதில்ல. உங்களுக்கு வந்து எப்படி செஞ்சால் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. அதை அந்த தோசை திருப்பியில் எடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம். சரி உங்கள்கிட்ட காமிக்கலான்னு எடுக்கிறதுக்குள்ளே உளுந்து வாரி என்னென்னமோ பண்ணி வச்சுட்டா. அப்புறம் அவனையுமே எடுத்து போட்டு திருப்பி நான் எடுத்து காமிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டத்துக்கு பிறகு ஒரு 2 மீனை வந்து நானே கையால் பிடிச்சி தோசை திருப்பியில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா தோசை திருப்பி சின்னதாக இருக்கிறதுனால இவனுங்க அதில் சரியாக வந்து உட்கார மாட்டானுங்க. கையால் பிடிச்சி திருப்பி போட்டு அதை அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். கோலம் போட்டாங்க, அதை காமிச்சேன், அவுட்புட் காமிக்கிறேன். காலையில் நான் போட்ட கோலத்தோட தங்கச்சி மாதிரியே இருந்தது இந்த கோலம். அப்புறம் சாதம் சூடாக இருந்துச்சு. அப்புறம் நண்டு கிரேவியுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரசமுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே செஞ்சு சாப்பிடக்குள்ளே கரெக்டாக மணி 3:45. இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஈஸி தான் இருந்தால் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் டைம் ஆகிடுது. பசங்க யாரும் பசிக்குதுன்னு சொல்கிறல, அது வரையும் நல்லது. தலைவருமே அப்போ தான் சாப்பாட்டுக்கு வந்தார். அதனால் எல்லாருமே உட்காந்து 3:45 மணிக்கு மதிய சாப்பாடை சாப்பிட்டு முடித்தோம். கரெக்டாக சாப்பாடை தட்டில் போடும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, இருட்டிலே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னதான் நம்ம வகை வகையாக ருசியாக சாப்பிட்டாலும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சாதத்துக்கு அந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் சாப்பிட்டதுக்கான திருப்தியே நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த ஃபிஷ் ஃப்ரையோட ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நிஜமாகவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி சூப்பராக சமைச்சு குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இந்த நாள் முடிச்சாச்சு. என்னோடய லைஃப் ரொட்டீன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.